கொக்கரக்கோ சேவல் கொக்கரக்கோ. ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்காகவும் ஷார்ட் ஸ்வீட்டாகவும் எடிட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு பண்ண உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மிஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நான் கொடுத்த ப்ரீசெட்டே நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஸோ உங்களுக்கு பண்ண இதில் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் நாம் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் பண்ணிங்க. ஸோ கீழே தான் இருக்குது, மறக்காமல் போய் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் நம்ம இதில் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக் பண்ண எடிட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ஸோ உங்கள்கிட்ட பண்ண கண்டிப்பாக ரிமினி ஆப் வச்சுருப்பீங்க. ஜஸ்ட் ஒன்றில் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கோட குவாலிட்டி கம்மியாச்சுனாக்கா ஜஸ்ட் ரிமினி ஆப்பில் போட்டு உங்களுடைய பிக்கோடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ண தெரியாத அளவுக்கு வீடியோ லிங்க் வேணும்னு வெப்சைட்டில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நாம் ஐட்மிஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பிசங்கொட்டு ஒரு 4:5 ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பிசங்கொட்டு மீடியா கொட்டு நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலைல 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஷர் பாருங்கள், அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு செயலுக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி உங்களுடைய பிக் பண்ண கரெக்டாக ஃபுல் ஸ்கில்லை செட் பண்ணி விட்டுக்கோங்க. சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மேலே காலைல எஸ் பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த கிரேப் ஃப்ரம் ஸ்பேஜ் இருக்குது பாருங்கள், அது நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே சேவ் பண்ணால் ஸோ இந்த பிக்கு 4:5 கன்வெர்ட் ஆகும். இதை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் தூக்குங்க. இப்போ நாம் இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு இப்படி ஆகும். ஸோ நீங்கள் பிரில் பண்ண ஒரு 2 விதமாக பார்த்துருப்பீங்க. ஒன்று பண்ண ஒயிட்டாக இந்த பேக்ரவுண்ட்லேயே இருக்கும், இன்னொன்று பண்ண பிளாக்காக இருக்கும். ஸோ நீங்கள் பிளாக்கில் எடிட் பண்ண நினைக்கிறனாக்கா மேலே செட்டிங் இதை கிளிக் போயிட்டு இந்த பேக்ரவுண்டு ஒயிட் பதிலாக பிளாக் கலர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு கலர்ஃபில்லில் போயிட்டு நீங்கள் ஒயிட் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் பிளாக் கலர் பேக்ரவுண்டில் எடிட் பண்ணிங்கனாக்கா இந்த 2 மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, சொல்லலாம். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் பண்ண நான் மிட்டில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன் பண்ணி இன்வைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஃபாண்ட் மட்டும் தான் கொடுத்துருப்போம், இன்னொரு ஃபாண்டு டிஃபால்ட்டாக ஐட்மிஷன்லேயே இருக்கும். ஓகே, ஸோ இன்வைட் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாத அளவுக்கு வீடியோ லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுவும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் நம்ம பிக் ஆட் பண்ணிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த க்ரீன் கலரை கிளிக் போயிட்டு இந்த கலர்ஃபுல் கொட்டு ஸ்டார் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 4:5 கன்வெர்ட் பண்ணுங்களா, ஜஸ்ட் அந்த பிக்கை நம்ம செலக்ட் போயிட்டு மேலே புஷன் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இது ஆட் ஆச்சு. இதே சேம் மெத்தடில் அடுத்து ஒரு 2 க்ரீன் கலர் இருக்கும். ஸோ அந்த 2 க்ரீன் கலர்லையுமே நீங்கள் பண்ணக்க இந்த மாதிரி நீங்கள் பிக் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஓகே, முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணால் உங்களுக்கு இப்படி ஷோக்கும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்துலாமா? ஸோ அதுக்கு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடி குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கீழே புஷம் கொட்டு மீடியா கொட்டு நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஸ்கஷன் வேர்ப் இருக்குது, அது நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே மூவ் பண்ண டெயில்ஸ் எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொட்டு ஜஸ்ட்டு கீழே மூவ் பண்ண மிரர் ஆஃப் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ கீழே மோட்ஸில் போயிட்டு இப்போ உங்களுடைய பிக்குக்கு தோது மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் குரூப்பில் ஆட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணால் ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கும், ஜஸ்ட் லேயர் கிளிக் போயிட்டு கலர்ஃபுல் கொட்டு ஸ்டார் கிளிக் போயிட்டு ஸோ நம்ம பிக்கை செலக்ட் போயிட்டு மேலே பிசைங் கொடுத்துக்கலாம். ஓகே, ஆட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடி குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கீழே புஷிங் கொடுத்து மீட்டர் கொடுத்து நம்ம எடிட் பண்ண பிக்கை செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்க்குள்ளே கொண்டு ஜஸ்ட் லேயரை கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ஆட் பண்ண டேல்ஸ் எஃபெக்ட் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ கீழே மோட்ஸில் போயிட்டு இப்போ இந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் நீங்கள் பண்ணக்க இந்த பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ இது ஆட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட்டு ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கும், ஸோ இதுலேயும் நீங்கள் பிக் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, முடிஞ்சிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ண இந்த இடத்துல ஒரு 4 லேயர் எம்டியாக தான் கொடுத்துருப்பேன். ஸோ இது எப்படி பிக் ஆட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ அதுக்கு இப்போ நாம் ஆட் பண்ண இந்த 4த்தையும் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோங்க. எப்படின்னு பார்த்தலாமா? ஜஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பிலேயே கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு கேஃபரி இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட் லேயர் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த லேயருக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணி விட்டு நெக்ஸ்ட் வரைக்கும் நீங்கள் செக் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, சொல்லலாம். இதே மாதிரி அடுத்த இருக்கிற அந்த 3த்தையுமே இப்போ நான் பண்ண அதே சேம் மெத்தடில் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஜஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாச்சுன்னா ஜஸ்ட்டு அந்த லேயரை கிளிக் போயிட்டு இந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது கம்ப்ரஸ் பண்ணுறது பண்ணிக்கோங்க.
ஸோ ஓகே முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்தா நீங்கள் பொருள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பேக்ரவுண்டு பிக் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அது கரெக்டாக அந்த குரூப்பு ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்து படம் வந்துக்குங்க. இப்போ கீழே பிசும் கொட்டு மீடியோ கொட்டு நம்ம எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் கம்ப்ரஸர் கொடுத்து கீழே மோட்ஸில் போயிட்டு தரப்ஸில் போயிட்டு லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டுங்க போதும். இப்போ இந்த பிக்கை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த குரூப்பு லேயர் கீழே கொண்டு வந்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு டோட்டலாக இது ரெண்டு டோட்டலாக 8 கிட்ட லேயர் எங்கே முடியுதோ ஸோ அந்த இடத்துக்கிட்ட போய்க்குங்க. ஓகே, ஸோ போயிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அது எனக்கு கரெக்டாக அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணால் ஜஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ப்ரெல் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் கிளாஷ் ப்ரெல்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரென்த் வந்து பண்ணால் ஒரு 1.400 ஒரு 500க்குள்ளே நீங்கள் இப்போ வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எனக்கு இந்த அளவுக்கு போதும். இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி கரெக்டாக இது ஆட் ஆகிடுச்சா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ண இடத்துல ஒரு க்ரீன் கலர் ஷோ தான் ஜஸ்ட் லேயர் கிளிக் போயிட்டு கலர்ஃபும் கொடுத்து ஸ்டாங் கிளிக் போயிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ண பிக்கு செலக்ட் போயிட்டு மேலே பிசையும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ண இடத்துல ஒரு 3 குரூப் இருக்கா? ஸோ இதில் நம்ம வந்து பண்ணால் பிக் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே குரூப் நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பிசையும் கொடுத்து மீடியோ கொடுத்து எடிட் பண்ண பிக்கை செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் முன்ன ஆட் பண்ண டீல்ஸ் எஃபெக்ட் இங்கே ஷோ தான் அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் மிரரை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துக்கலாம். இப்போ கீழே மோட்ஸில் போயிட்டு இப்போ இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தோமை இந்த மாதிரி நீங்கள் இந்த ரெக்டாங்கிள் ஃப்ரேமில் சென்டராக வர மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை நம்ம செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பியாக கொடுத்துட்டு அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே செகண்ட் குரூப் இருக்கா அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்கிங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பேஸ் லேயர் கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டு மேல் இருக்கிற லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எஸ்டிமேட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதே சேம் மெத்தடில் நம்ம வந்து பண்ணாக்க அந்த தேர்டுக்கும் நாம் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பண்ண ஆட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு 2 க்ரீன் கலர் இருக்குது. ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டில் பண்ண அதே சேம் மெத்தடில் நீங்கள் பிக் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் ஃபைனல் மூவ் பண்ண இந்த இடத்துல இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்க்கலாமா? கரெக்டாக இந்த ஆரஞ்சு கலர் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துட்டு கீழே பிசும் கொட்டு மீடியோ கொட்டு நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கணும்னு சொன்னேன். லாஸ்ட்டில் இன்னொரு பிக் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு ஃபுல் கம்ப்ரஸர் கொட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு தேர்ட் ஆப்ஷனில் போய்ட்டு லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ண இது லாஸ்ட் புக் மாதிரி வரைக்கும் நம்ம வந்து பண்ணாக்க ஜஸ்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அந்த புக் மாதிரி தோந்த மாதிரி நீங்கள் பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஆப்ஷன் பண்ணால் கட் ஆயிரும். இதே சேம் மெத்தட் அடுத்தடுத்து இதுக்கு நம்ம பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நாம் இதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணலாமா? ஸோ அதுக்கு கீழே ஒரு ஆரஞ்சு லேயர் பாருங்கள் அந்த லேயர் கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இந்த சைடில் 3 பட்டனை கிளிக் போயிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கில் போய் நீங்கள் ஜஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ ஓகே, முடிஞ்சா? நெக்ஸ்ட்டு இந்த கீழே இருக்கிற இந்த 3 லேயருமே லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்ஸ்க்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் செட் பண்ணி விட்டுக்குங்க. முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஆரஞ்சு லேயர் நம்ம கிளிக் பண்ணிட்டு மேல் டெல்ட் ஆப்ஷனுக்காக கொடுத்து நீங்கள் டீல் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கும். ஸோ இஷ்யூ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.